வருகைக்கு முன்பு 3 பெண் எம்பிக்கள் நின்று கொண்டிருந்ததால் அவைக்கு வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தைரியம் இல்லை என்ற விமர்சனத்தை பிரியங்கா காந்தி முன்வைத்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த விவகாரம் தொடர்பாக பிரியங்கா காந்தி என்னென்ன கருத்துக்களை தெரிவித்துள்ளார்? அப்படியே சபாநாயகருடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தற்பொழுது காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் எம்பியுமான பிரியங்கா காந்தி தன்னுடைய கடுமையான ஒரு எதிர்ப்பை தற்பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவையினுடைய நடவடிக்கைகள், அவையில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு மத்திய அரசு, குறிப்பாக பிரதமருக்கு தைரியம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும், அது மட்டுமல்லாமல் எம்பிக்கள் அங்கு நின்று கொண்டது, குறிப்பாக பெண் எம்பிக்கள் அங்கு நின்று கொண்டதன் காரணமாக பிரதமர் அவைக்கு வராமல் பயந்து ஓடிவிட்டார் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவையினுடைய நடைமுறைகள் என்பது பாதிக்கப்படுவது பிரதமருடைய செயல்பாடுகளால் தான். மத்திய அரசானது எந்த ஒரு விவாதத்திற்கும் தயாராக இல்லை, ஆனால் குற்றச்சாட்டுகளை தங்கள் மீது கூறி வருகிறார்கள் என்ற ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை தற்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி முன்வைத்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக முதல் ஒரு அறிக்கை என்பதும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பிரியங்கா காந்தி மூலமாகத்தான் தற்போது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக காங்கிரசுடைய பெண் எம்பிக்களுடைய பெயரை குறிப்பிட்டு சபாநாயகர் கூறியதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பையும் அவர் கூறியது மட்டுமல்லாமல், மிக முக்கியமாக எம்பிக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பயந்துதான் அவர் வரவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எம்பிக்களுடைய குறிப்பாக 5 காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா, வர்ஷா கெய்க்வாட், காவ்யா உள்ளிட்ட 5 முதல் 6 காங்கிரஸ் எம்பிக்களுடைய பெயரை குறிப்பிட்டு சபாநாயகர் இன்று அவையினுடைய நடவடிக்கையை தொடங்கிய உடனேயே அவர் பேசிய பொழுது அதற்கு கடும் எதிர்ப்பையும் எம்பிக்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று கேள்விகளை எழுப்புவதற்காகவும் போராடுவதற்காகவும் தான் எம்பிக்கள் அங்கு அவர்கள் எழுந்து நின்று அவையினுடைய மையப்பகுதிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு கூட பயந்து பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று கூறுவது என்னெல்லாம் நகைக்கும் வகையில் உள்ளதாகவும் காங்கிரசுடைய பல்வேறு மூத்த தலைவர்களும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் எதிர்க்கட்சி மீதான ஒரு வன்மத்தோடு ஆளும் தரப்பு, குறிப்பாக பிரதமர் தரப்பு என்பது செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கே.சி. வேணுகோபால் தரப்பும் தற்பொழுது கூறியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு கட்ட அவை முடக்கம் என்பது கடந்த 3 நாட்களாக சுமார் 4 முதல் 5 முறை ஒவ்வொரு நாளும் ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் நாள் முழுவதுமே அவையினுடைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு வந்த நிலையில்தான் இன்று இந்த ஒரு கருத்தை சபாநாயகர் கூறியது கரும் பரபரப்பை மக்களவையில் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரசுடைய எம்பிக்கள் தரப்பிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற உள்ளதாகவும் அதில் அதிகாரப்பூர்வ பதிலை அவர்கள் கூறுவார்கள் என்றும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. பல்வேறு எம்பிக்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தரப்பிலும் பாஜக தரப்பிலும் பல்வேறு தலைவர்களும் தற்பொழுது இந்த சபாநாயகருடைய கருத்திற்கு தற்பொழுது தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் தெரிவித்து வருவதையும் நம்மால் பார்க்க முடியுது. அந்த வகையில் தான் பிரியங்கா காந்தி கடுமையான ஒரு எதிர்ப்பை ஓம் பிர்லாவுடைய கருத்துக்களுக்கு எதிராக அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான ஒரு தைரியம் என்பது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். பிரியங்கா காந்தி முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரம்யா, சுசித்ரா, பிரியங்கா காந்தியினுடைய அந்த கடுமையான எதிர்வினை என்ன என்பது குறித்து அவருடைய பேட்டியை முழுமையாக பார்க்கலாம். But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? हो गया मिलने दो ना, अरे मिलने दो भाई. हाँ. Gandhi, every day Parliament is being stalled. Will it be stalled just like that every day? Why don't you ask the government? Why don't you ask the government why the leader of opposition is not allowed to speak? Why don't? No, have you? I would like to know. Have you asked them? Have you asked Amit Shah ji? Have you asked the Prime Minister? Have you asked the government why they are not allowing the LOP to speak? Do they have any basis to stop him from quoting a published source? They do not.
So don't continuously every day ask this question to the opposition. But The Ms. fact Gandhi, is, every no. day You all are coming since Monday. The Yes, we are. parliament is being stalled. How Yes. could the Ma'am, and they're House saying Yes. that this is There not a has been no public discussion mob. also. There is no discussion because the government does not want to discuss anything. That is the fact. This is a very serious And allegation. by the frankly, if the government has given you questions to ask, No, this is not. then it's fine. I'll answer them all. also very I'll answer them all. Ma'am, very serious allegation on opposition I have members. already answered it.